ரியல் எஸ்டேட் அதிபர்களின் லாபத்திற்காக தவறான தகவல்கள் கொடுத்து தாங்கள் வசிக்கும் பகுதிகளை அபகரிக்கும் முயற்சியில் சிலர் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் புகார். வணக்கம் சார், நாங்கள் சாரமேடு பகுதி அனுப்பரபாளையம் கிராமத்துலேருந்து வரேங்க. நாங்கள் கொடுக்க வந்த மனு என்னென்னா, நாங்கள் அந்த பகுதியில் 100 வருஷத்துக்கு மேலே குடியிருக்கிறோம். எங்கள் பகுதியில் பட்டா மட்டுமே 1971 கொடுத்தாங்க. எங்கள் பகுதியில் சமீப காலமாக கடந்த 5 ஆண்டுகளாக அன்அப்ரூவ்டு சைட்டுகள் அதிகமாகிடுச்சு. அப்ரூவ்டு இல்லாமல் பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க. அதனால அங்கே மக்கள் தொகை பெருகிறதுனால அன்அப்ரூவ்டு சைட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் பகுதி ஆக்கிரமிப்பு, சட்டவிரோத ஆக்கிரமிப்புன்னு தவறான மனு கொடுத்து அரசாங்கத்தையும் கலெக்டரையும் கமிஷனருக்கும் மனு கொடுத்து எங்கள் பகுதியை ஒட்டுமொத்தமாக எடுத்து தரணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட பட்டா இருக்குது, அதே போக பீமா ரசீது இருக்குது 100 வருஷமாக. இப்பகுதியில் பட்டா பகுதியில் 30 அடி ரோடு இருக்குது. அதை நாங்கள் எடுத்து தர ரெடியாக இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி அளந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, 30 அடி ரோடை விட்டுட்டு 35 அடி 40 அடி 60 அடின்னு சொல்லி அவங்க அளந்து எங்களுக்கு காலி பண்ணி கொடுங்கங்கிறாங்க. நாங்கள் எல்லா ஆதாரத்தையும் வச்சுட்டு நாங்கள் எதுக்கு காலி பண்ணி தரணும்? எங்கள் கோரிக்கைன்னா, அங்கே என்ன சட்டப்பூர்வமாக 30 அடி ரோடு இருக்குது, நாங்கள் எடுத்து தரேன்ட்டோம். அதே மாதிரி பீமா ரசீது இருக்கிறவங்களுக்கும் ஆக்கப்பூர்வ பணியில் பண்ணி கொடுங்க, நாங்களும் ஒத்துழைப்பு தர சொன்னோம். ஆனால் அவங்க எதுவுமே பண்ணாமல் 2 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ திடீர்னு இந்த 1 மாதமாக மறுபடியும் பகுதி சட்டப்பூர்வமான ஆக்கிரமிப்புன்னு சொல்லி கலெக்டர்கிட்டையும் கமிஷனர்கிட்டையும் அதிகாரிட்டு மனு கொடுத்து எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்காங்க. தவறான தகவல் அனைத்தும் தவறான தகவல். அதாவது நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க ரெடியாக இருக்கோம். எங்களுக்கு அரசாங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். எங்கள் பகுதிக்கு தேவையான அனைத்து வசதியும் செஞ்சு தரணும். எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். அந்த அன்அப்ரூவ்டு சைட்டாக ஒரு 10 சைட் இருக்குங்க சார். அந்த சைட்டில் ஒரு 15 குடியிருப்புன்னு சொல்லி கடந்த 5 வருடமாக தான் இருக்குது. அவங்க மனு கொடுத்துட்டு கலெக்டர் ஜே கார்டன், சஃபா கார்டன், ஆப்பிள் கார்டன் சொல்லிட்டு ஒரு அரஃபா கார்டன், வைரம் நகர்னு சொல்லி 20 கார்டன் இதெல்லாம் இது எதுவுமே அப்ரூவ்டு கிடையாது. அந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் தான் ரியல் எஸ்டேட்டு சப்போர்ட் இருக்கிறதுனால மனு கொடுத்துருக்காங்க சார். ஜீவன் ஸ்கூல், கிருஷ்ணன் ஸ்கூல் நல்லா இருக்குங்க சார். அங்கே எல்லாமே அப்ரூவ்டு கிடையாது. இந்த வண்டி தடம் தான் அங்கே அப்ரூவ்டு இருக்குது. வண்டி தடம் தான் இருக்குது. நீங்கள் மேப்லேயே வண்டி தடம் தான் இருக்குது. கோயம்புத்தூர் மாநகராட்சி பள்ளி இருக்குது சார். பள்ளிக்கு அடுத்து வண்டி தடம் தான் இருக்குது. பள்ளி வரைக்கும் தான் 30 அடி ரோடு இருக்குது. அவங்க சட்டராக ஸ்கீம் ரோடு அப்படின்னு சொல்லி தவறான வழிநடத்தல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி மனு கொடுத்து எங்களை இது பண்ணிட்டு இருக்காங்க. அதிக வாழ்றதுக்காக எங்களை ஆக்சுவலாக சைட்டெல்லாம் இருக்குது சார். ரேட் ஏறும், 30 அடி வரும், 40 அடி வந்தால் சைட் ஏறுன்னு. கோவை மாவட்ட செய்தியாளர் வேலுமணி. Tamil Nadu Today Magazine Awards. For more updates, follow Tamil Nadu Today website.